வணக்கம் ரவுகளே, நான் உங்கள் ரூபி. நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? நீங்கள் சுகமாக இருக்க வேணும், இருப்பீங்களா நினைச்சு கொண்டு இன்னைக்கு நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்டா, பாட்டி காலத்து பனியோல மூடன் பலகாரம் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க காணொலிக்க போவோம். நாங்கள் பனியோலியாண்டு இப்போ பனைமரத்தின் பெரிய காவோலை இல்லை, நாங்கள் வடலியில் வந்த இந்த சின்ன ஓலை தான் எடுத்திருக்கிறேன். வெட்டி கிடந்துட்டேன். இனி இதை நான் கொஞ்சம் வைக்கல நெருப்பு மூட்டி அதில் கொஞ்சம் பாட்ட வேணும். இது கொஞ்சம் பாடினா தான் நான் இதில் வெட்டி செய்ய நல்ல இல்லை சுகமாக இருக்கும் எனக்கு. வாங்க நாங்கள் இதை பாட்டுவோம். இப்போ வைக்கல பாட்டி எடுப்போம். இப்போ அடுப்பு மூட்டியாச்சு பாருங்க. இந்த பகுதிகளை கொஞ்சம் பாட வைக்க வேணும். இது தேவையில்லை. இது இதுலேருந்து இவ்வளவு தான் எடுக்க போகிறோம். பாருங்க, எல்லாம் இந்த நெருப்பில பிடிச்ச நாங்கள் பாடி விட்டுது. இனி இதை மடக்கலாம். அதுக்காகத்தான் கொஞ்சம் வெக்கையில வச்ச நாங்கள். இப்போ இப்படியெல்லாம் இந்த சைஸ்லேயே நான் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இதை நான் கழுவி எடுக்க வேணும். இதுக்கு டஸ்ட்டு வலி இருக்குது தானே. இப்போ நாங்கள் இனி இதை வறுத்து எடுக்க வேணும். டக்குட அந்த கருப்பு கோதோடைய இருக்குது எள்ளு, அது பரவாயில்லை, வாசம் தானே. நிறைய நேரம் வறுக்க தேவையில்லை. எள்ளு வெடிக்குது. நாங்கள் இனி இறக்குவோம். விழாம் காணும். விழா நேரம் வரப்பட்டது காணும். இது கொஞ்சம் தண்ணியில் சேர்ப்போம். இந்த சர்க்கரையை இதோட சேர்ப்போம். சர்க்கரையெல்லாம் உருகி விட்டுது. சர்க்கரை பானி ரெடி. இதோட நான் ஒரு பாதிக்கை தேங்காய் திருவி வச்சிருந்தேன். நான் வெள்ளைப்பூ அதையும் இதோட சேர்ப்பேன். தேங்காய் பூ கொஞ்சம் வறுபட வேணும். இங்கே வரும் ஏலக்காய் வறுத்து இடித்து வச்சிருந்தேன். நான் இதையும் நான் இதோட சேர்ப்பேன். இதோட நாங்கள் இந்த வறுத்து வச்சிருந்த மெல்லு அதையும் இதோட சேர்ப்போம். ஒரு சத்தான பலகாரம். எல்லாம் நல்ல நிறைய சத்து இருக்குது. இது இனி ரக்கலாம். இதுவும் தயாரா. 1.5 கப் தனி அரிசிமா அரிச்சு எடுத்திருக்கிறேன். இதுக்கு நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இதுக்கு சுடுதண்ணி சேர்த்து இதால குழைப்போம். இப்போ நாங்கள் மோதகத்துக்கு குழைக்க போகிறோமோ அப்படி இதை குழைச்செடுப்போம். நல்ல கொதி தண்ணி தான் விட்டு குழைச்ச நாங்கள். கொதிக்க விட்டது. இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி தெளித்து போட்டு கையால் வடி அப்படி செஞ்செடுக்கவன். ஒரு மாதிரி சுட குழைச்சி போட்டேன். நல்ல சொப்டாக இருக்குது. இந்த பதம் தான் நாங்கள் மோதகம் கொழுக்கட்டைக்கும் குழைச்செடுக்கிறது. அதே மாதிரி தனி அரிசி மாத்தான் கோதுமை மாவும் கலந்து செய்யலாம். இல்லை தனி கோதுமை மாவிலையும் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கு தனி அரிசி மாத்தான். இப்போ நான் கைக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூச போகிறேன். சைஸ்ல எடுத்துட்டேன். இதை நாங்கள் இப்படி கொஞ்சம் நீளமா உருட்டவேன். இப்போ இதை ஓலையில வச்சுட்டு பாருங்க, இப்படி நாங்கள் ஓலையில இந்த மாவை தப்ப வேணும். தப்பி போட்டு இந்த நாங்கள் செய்து வச்சிருக்கிற இந்த கலவையை இதில் பூசி விடுவோம். உள்ளுக்கு இந்த கலவையை வச்சுட்டு நாங்கள் மெல்லமாக இதை இப்படி மூட வேணும். நிறைய வைக்கப்படாது. இப்படி நாங்கள் இதை செய்ய போகிறோம். இப்படி நாங்கள் இதில் இருக்கிற மாவளத்தையும் நான் இப்படி செய்து எடுக்க போகிறேன். அதே பனியோலையை தேர்ந்தெடுத்தோம்னா பனியோலை ஒரு வாசம் நல்லா இருக்கும். இதில் இப்படி அவிக்கிறது. இப்படி நாங்கள் இவ்வளோத்தையும் செய்து எடுப்போம். ஆனால் இதுக்கு பதிலாக வாழையிலேயே இப்படி நாங்கள் சூடு காட்டி போட்டு ஓரளவான சைஸில் இதை விட அகலமாகவும் வெட்டலாம். இதே சைஸ் இருந்தாலும் வெட்டிட்டு அதுலேயும் இப்படி நாங்கள் செய்யலாம். இங்கே பார்த்தீங்களா என்ன மாதிரி வந்திருக்கண்டு ஓலை கொழுக்கட்டை. நினைக்கிறேன் இதை ஓலையக்க இப்படி வச்சு அடைக்கிறவையா தான் ஓலை அடையன்னு சொல்கிறவையாம். இதை நாங்கள் ஓலை கொழுக்கட்டையான்னு சொல்கிறோம். ஓலை பணியாரம். கொழுக்கட்டையும் இல்லை, பயிறு போட்டால் தான் நான் கொழுக்கட்டை. இது ஓலை பலகாரம்னு சொல்கிறோம். ஓகே, இதை நாங்கள் இப்படியே அவிக்க வைக்க. இப்போ நாங்கள் இட்லி பாத்திரத்தில் நாங்கள் இந்த ஓலை கொழுக்கட்டை அவிக்க போகிறோம். ஓலை பலகாரம் இல்லை இந்த கண்ணுள்ள தட்டை அப்படி வச்சுட்டு. ஆனால் இதுக்கு தண்ணி இருக்குது. தண்ணி கோச்சிட்டு
பனையோல பலகாரம் என்ன இப்படி வச்சுக்கிட்டோம். இப்படியே நாங்கள் இதை மூடி அவிய விட வேணும். பனியோல வாசம் அடிக்குது. பனியோல பலகாரம் ரெடி. அவிஞ்சிட்டே நன்றி. பாத்தீங்களா எங்கட ஓலை பலகாரம், பனியோல பலகாரம். இதை நான் என்னென்று சொல்ல போறேன்னா, இது பனியோல அடை என்று சொல்லலாமட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த ஓலையை வச்சு தானே அதெல்லாம் செய்கிறோம். மற்றது பனியோலை அடை, மற்றது பனியோல கொழுக்கட்டையானும் பேர் வைக்கலாம். நான் இதை செய்து செய்து இணைக்கிறேன். இது மகள்லாம் சொல்லி தந்தவா இந்த ஐடியா எனக்கு இப்படி செய்ய சொல்லி. அது அங்கே எங்களோட அம்மம்மா, என்னுடைய அம்மம்மா பிள்ளைகளோட பேர பிள்ளையோட கதை கேட்க அவள் சொல்லியிருக்கிறா இப்படி ஒரு இது தாங்க வந்து செய்து சாப்பிட்டதுண்டு. அப்போ அவளுக்கு ஞாபகம் பண்ணோன்னா அம்மா இதை செய்யுங்கன்னு சொன்னேன். நான் செய்திருக்கிறேன். இப்போ சர்க்கரை பானை காய்ச்சிட்டு அதுக்கு தேங்காய் பூவை போட்டு வறுத்தேன். நாங்கள் வறுத்துட்டு வெள்ளுத்தான் நான் போட்டேன்னா, நானாக வேறு கச்சான் ஊற்றி அதை வறுத்துட்டு உடலில் போட்டு கொஞ்சம் துவைக்க வேணும். கொஞ்சம் ஆக மாவு அடிக்கப்படாது. துவைச்செடுத்துட்டு அதுவும் போடலாம். வெள்ளுக்கு பதிலாக நாங்கள் அது சேர்க்கலாம். அது அரிசி மாவு தான் நான் செய்திருக்கிறேன். நான் வெள்ளை மாவில் கோதுமை மாவிலையும் இது செய்யலாம். நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்டில் போடுங்க. இது எப்படி இருக்குதுண்டு நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். வாங்க. நல்லா இருக்கும். தேன் மாதிரி குள்ளுக்கு. மீண்டும் நான் இன்னொரு சமையல் காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.